ஈஸி அண்ட் டேஸ்டியான எக் சுக்கா நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் 3 முட்டை அவிச்சு அதை கட் பண்ணி மஞ்சள் கரு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒயிட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 கைப்பிடி வெங்காயம், உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்து கிளறி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக மஞ்சள் கரு சேர்த்து லைட்டாக கிளறி கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்பைசியான முட்டை சுக்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.